கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ரேண்டம் டாக் பாட்காஸ்ட். இது பத்தி நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா ரேண்டம் பேஜ் அவுட் ஆஃப் கண்டென்ட்ஸ்ல போய் ஃபாலோ பண்ணுங்க. இத பத்தி உங்களுக்கு நிறைய தெளிவா சொல்லுங்க. ரேண்டம் பேஜ் அவுட் ஆஃப் கான்டென்ட் ஒரு பேஜ் ஆரம்பிச்சிருக்கோம். ஆமா, அதுல போயிட்டு வரும். ஆமா, எங்களுடைய வாட்ஸ்அப் சாட்டுகளை. ஹாய் கைஸ், வெல்கம் டு ரேண்டம் டாக்ஸ். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் என்னன்னா பாட்காஸ்ட் செய்வது எப்படி. ஆக்சுவலா எளிய முறையில் பாட்காஸ்ட் செய்வது எப்படி. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நிறைய டாபிக் இருக்கு, அடுத்த இது வந்துகிட்டு இருக்கு. இது வேற வழி இல்ல, சண்டே தான் அடுத்த இது ரெக்கார்டிங்கு. ஸோ அதுக்குள்ள எல்லாரும் ஆமா, இது ஒரு ஃபில்லர் எபிசோடு மாதிரி. பிளஸ் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க எப்படி ப்ரோ பாட்காஸ்ட் பண்றது அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. நாங்க ஏதோ பெரும் புலத்திகள் மாதிரி எங்கள்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க, பாட்காஸ்ட் செய்வது எப்படி விளக்குங்கள்ன்றானுங்க. சரி, விளக்கிடுவோம். அதெல்லாம் மைக் வச்சு செய்யறவங்க போய் கேட்கணும் ப்ரோ. பர்சனல் அட்டாக் வேணாம் ஃப்ரெண்ட். எனக்கு அந்த ஜோக்கு புரியல, இப்பதான் புரியுது. இல்ல, இடையில ஒண்ணு சொன்னேன், எவ்வளவு தூரம் விளக்கணும்னு சொன்னேன். இல்ல, நாங்க வேணும்னா எக்மோர் பண்ணோம் உன்னைய. ஆமா, நம்ம குடும்பத்தினர்ல இருந்து இன்னைக்கு இணைஞ்சிருக்கிறது கிறிஸ்டன் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் கிறிஸ்டன். வணக்கம் வணக்கம். அடுத்து வந்து கூடவே வந்து அண்டர்டேக்கரோட சொந்தக்காரங்க எல்லாம் பின்னாடி ஆட் ஆயிருக்கிறாங்க. அவங்கள நான் வந்து விட்டு போறேன். அடிக்கடி முடியாது. ரெகுலரான பிராலி இணைஞ்சிருக்காரு. வணக்கம் பிராலி. வணக்கம் அண்டர்டேக்கர். அன்மியூட் பண்ணி வணக்கம் சொல்ல வேண்டியிருக்கு. அவனை எதுவும் கேட்காதுங்கிறான், ஒரு ஓரமா உட்கார்ந்து இருக்கு. வழக்கம் போல மிக்சரை சாப்பிடும்போது பணிவனுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அடுத்து நம்ம குடும்பத்தினர்ல இருந்து யாராவது அடிக்கடி கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணாங்கன்னா தெரியாது. எல்லாரும் இந்த சர்வர்லதான் உட்கார்ந்து இருக்கானுங்க, மியூட்ல உட்கார்ந்து இருக்கானுங்க. வீட்டு நிலைமை காரணமா மியூட்ல உட்கார்ந்து இருக்கானுங்க. திடீர்னு சர்ப்ரைஸ் மதர் பண்ணா கண்டுக்காதீங்க. தட் மைட் ஹேப்பன். என்னது அருவாளோட உட்கார்ந்து இருக்கானுங்கன்னு. சரி சரி சரி. ஸ்ட்ரைக் 3 ரிமூவ் பண்ணிடுறேன். அடுத்தது ஏதாவது பண்ணனா ரிமூவ் பண்ற மாதிரி பார்க்க மாட்டேன், சரியா? நீங்கள் திருட்டுத்தனமாக தெரிந்து கொள்ளலாம். ஓகே, இப்போ பாட்காஸ்டோட ஹிஸ்டரியை வந்து நம்ம பிராலி விளக்குவாரு. பிராலி சொல்லுங்க பிராலி. ஏன்னா ப்ரிப்பேர்லாம் மட்டும் வந்திருக்கீங்க. இது நான் ஆல்ரெடி பண்ணிருக்க டாபிக், அதனால எனக்கு இது ஓஹோ ரிப்பீட் ஆடியன்ஸ் இது. அதாவது இப்போ ரேண்டம் டாக்ஸுக்கு தெரிய வைக்கிறதுக்காக. ஓகேங்களா? ஆனா இப்போ எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான், இவனுங்க ஆங்கர் தண்ணி ஸ்பாட்டிஃபை தண்ணின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ரெண்டுத்துக்கும் ஒரே கம்பெனி தான். அதே. ஸோ அதான் ஆங்கர்ல தான் வந்து இப்போ நம்ம பாட்காஸ்ட் ரெக்கார்டிங் எபிசோட் ரிலீஸ் பண்றது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஒரு நிமிஷம், ஹலோ, நீங்க முழு எபிசோடுக்கான மேட்டர் வந்து 5 நிமிஷத்துல சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. பாட்காஸ்ட் எப்ப உருவாச்சுன்ற ஹிஸ்டரி மட்டும் தான் உங்ககிட்ட கேட்டோம் நாங்க. இதை வச்சுதான் 20 நிமிஷம் ஓட்ட பிளான் பண்ணிருக்கோம் நாங்க. இந்த வெண்ணை எங்களால ஐஜிடிவில போட முடியாதா? எதுக்கு பாட்காஸ்ட் பேசிக்கிட்டு? அதேதான். சரி, அதான் இப்போ ஆங்கர், இப்போ ஸ்பாட்டிஃபை வந்து பாட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு ரெக்கார்டிங் பிளாட்ஃபார்மா கொடுத்தது தான் வந்து ஆங்கர். நம்ம இந்தியாவுக்கு வந்து 2016க்கு அப்புறமா தான் ஸ்பாட்டிஃபை வந்து வருது. அதுக்கப்புறமா இப்போ 2017க்கு அப்புறமா தான் வந்து ஃபேமஸ் ஆச்சு. ஸோ ஆஸ் யூஸ்வல் நம்ம 2018 ஒரு எண்ட்ல தான் நம்ம தமிழ்நாட்டுல வந்து ஸ்பாட்டிஃபை, அதாவது பாட்காஸ்ட் வந்து ஃபேமஸ் ஆச்சு. யாராலும் நம்மளுக்கே தெரியும், SVK-னாலதான். அதுக்கப்புறம் இப்ப பாட்காஸ்ட்ல நம்ம தமிழ் கிரியேட்டர்ஸ் நிறைய பேர் வந்துட்டோம். இதுதான் அதோட ஹிஸ்டரி.
முதல்ல இல்ல, நன்றி எம்ஜி. பண்ணா நன்றி எம்ஜி. உங்களுக்கு உண்டான நேரத்தை செலவழிச்சதுக்கு. ஆமா. இப்போ வந்து நீங்க எப்படி முதல்ல பாட்காஸ்ட் பண்ணீங்க? பிரியாணி மேனோட ஃபர்ஸ்ட் எபிசோட் பண்ணீங்க? இல்ல நான் வந்து பிச் பரோட்டா கூட தான் ஃபர்ஸ்ட் எபிசோட் பண்ணேன். பிச் பரோட்டா கூட தான் ஃபர்ஸ்ட் எபிசோட் பண்ணேன். இல்ல, இது வந்து ஆல்ரெடி டிடிகே Q&A சொல்லி இருக்கேன். பட் நான் திரும்ப சொல்றேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் பிச் பரோட்டா வந்து இந்த செயின்ட் நியூக்ஸ்னு ஒருத்தர் இருப்பான், இந்த காஜி எபிசோட்ல நம்மள்ட்ட பேசினவன். ஆமா ஆமா ஆமா, சரியா? அவன் தான் ஒரு நாள் எனக்கு திடீர்னு கால் பண்ணான். கால் பண்ணி, ப்ரோ நீங்க பாட்காஸ்டிங் பண்ணலாமே ப்ரோன்னா. என்னடா பாட்காஸ்டிங்னா என்னடா சொன்னான். இல்ல, எனக்கு பாட்காஸ்டிங்னா என்னன்னு தெரியும், எப்படிடா பண்றது, நமக்கு எப்படிலாம் தெரியாதுடா, நம்ம SCK ஏதோ பண்றாங்க எப்படிலாம் தெரியாதுன்னா அவன் சொன்னான். உங்களுக்கு பிச் பரோட்டா தெரியும்ல ப்ரோ? தெரியும். அவன் வந்து பாட்காஸ்ட் வச்சிருக்கான் ப்ரோ, நீங்க 2 பேரும் சேர்ந்து ஏன் கொலாப் பண்ண கூடாதுன்னா. அப்ப நான் வந்து அவன் எப்படி ஒத்துப்பானான்னு தெரியலையே, அவன் ஆட் பண்ணி விட்டான். கால் பண்ணோன்னே அவன் வந்து ப்ரோ வந்தான். எப்போ போல வந்து அவனோட சேர்ந்து பண்ணதுதான் வந்து ஃபர்ஸ்ட் எபிசோடு. அது பிஸ்பரட்டாட்ட பேசி ஒரு 2-3 நாள்ல வந்து ரபியும் என்கிட்ட கேட்டிருந்தாரு, நம்ம ஒரு எபிசோட் பண்ணலாம். ரபி கூட நான் ஃபர்ஸ்டே போன்ல பேசி இருக்கும் போதே வந்து அவர் சொல்லியிருந்தாரு நம்ம ஒரு எபிசோட் பண்ணலான்ட்டு. அதுக்கப்புறம் இந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்கும் போதுதான் ரபி வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுவும் ரெக்கார்ட் பண்ணி டக்குன்னு 2 எபிசோட் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் நான் போயிட்டு பசங்கள்ட்ட வந்து மச்சா ஐம் கெட்டிங் த ஹேங் ஆஃப் திஸ் பாட்காஸ்டிங்டான்றது சொல்லி அந்த ஃபேமஸ் டயலாக சொல்லி அவனுங்களையும் வந்து டிடிகே எனும் சகாப்தத்தை ஆரம்பித்து தன்னும் பாசனத்துக்கு பேர் போன டிடிகே ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் போய்கிட்டு. எப்ப ஆரம்பிச்சோம்? ஜூன் 14th 2020 ஆரம்பிச்சிருக்கிறேன் பாட்காஸ்ட். ஓகே ஓகே ஓகே. நான் எப்படி ஆரம்பிச்சேன்னா, நான் முதல்ல இன்ஸ்பயர் ஆனது கேட்டது SVK தான். கிருஷ்ணா டோன்ட் ஃபீல் பேட் அபௌட் இட். இல்ல எல்லாருமே வந்து ஒண்ணும் இல்ல, நம்ம டெய்லர் இருக்கான் பாரு மனித கடவுளே, அவனே வந்து என்னைய ஃபர்ஸ்ட் பிரியாணி மேன்ல தான் கேட்டான். இப்ப என்னடான்னா ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. அப்புறம் நான் கேட்டுட்டு இருந்தேன். அப்புறம் டிடிக்கு எது பிரியாணி மஞ்சள் எல்லாமே கேட்பேன். அப்புறம் என்ன, சரி நம்மளும் ஓரளவுக்கு பேசுறோமே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது ட்ரை பண்ணி பார்க்க கூடாதுதான் முதல்ல ஆரம்பிச்சது. நாமளே ஏன் கூடாது? ஆமா, லைட்டா எப்படி இருந்தாலும் இது ஆரம்பிச்சேன். முதல்ல ஸ்டார்ட் பண்ணேன் நீ, அது எப்படி முதல்ல போய் பிடிச்சேன்னு டேய் தூக்கி விட்டுரு, அவ்வளவுதான் ஸ்ட்ரைக் ஃபார் தூக்கி விட்டுரு. எப்படி சொல்றா அண்டர்டேக்கர். அப்புறம் சரி நம்மளும் ஆரம்பிக்கலாம், ஏன்னா எப்படி இருந்தாலும் இது அலையஸ் நேம் கூட தான் ஆரம்பிக்க போறோம். பர்சனல் லைஃப் எல்லாம் எவ்வளவு வெளில வர வாய்ப்புகள் இல்ல. ஏன்டா எல்லாரும் சூனாப்பாடா ஆயிட முடியுமா? ஸ்ரீலங்கால இருக்கீங்க, இந்தியால இருந்து பாருங்க, இத வாரம் ரெஜிஸ்டர் பண்ணிருங்கடா. ஆமா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பெரிய பாட்காஸ்ட் இருக்கும் மெசேஜ் அனுப்பிச்சேன். நீங்க வந்து பேச முடியுமா, ஃபர்ஸ்ட் எபிசோட் நீங்க வந்து பேச முடியுமா? யாரும் கூட உன்னை மதிக்கல, ஒரு இளிச்சவாயை மட்டும் ரிப்ளை பண்ணேன். அது எப்படி நான் என் வாயில சொல்லுவேன், அந்த இளிச்சவாயை வந்து யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி கிருஷ்ணில். அதான் பெரிய பாட்காஸ்டர். அப்புறம் அதான் நீ எதுக்கு எனக்கு மெசேஜ் பண்ணேன்னு கேக்குறேன். இல்ல அப்ப ஆரம்பிச்சு 4 எபிசோட் விட்டுருந்தீங்க. அப்படியா? ஆமா. நான் அப்புறம் ஃபர்ஸ்ட் எபிசோட் நீங்க வந்து பேசுனீங்க. அப்புறம் யாரெல்லாம் அப்போ என்ன மாதிரி யார் ஃபர்ஸ்ட் எபிசோட் அந்த மாதிரி விட்டுருக்காங்களோ அவங்களெல்லாம் இந்த துப்பாக்கி விஜய் மாதிரி ஒரு குழுவா சேர்த்து என்ன துப்பாக்கி விஜய் மாதிரி குழுவா சேர்த்து இப்ப ஓடிக்கிட்டு இருக்கு. ரேண்டம் டாக்ஸ் குடும்பத்தினர், ரேண்டம் குடும்பத்தினர் டாக்ஸ். ஆமா, இது இன்சைட் ஜோக்கு. அப்புறம் மார்லி நீங்க எப்படி ஆரம்பிச்சீங்க? இந்த பிராலின்னு ஒருத்தர் இருக்கானடா, உன் கோஹோஸ்ட் இருக்கானடா, அவன்கிட்ட கேட்டா அப்படியா? சரி பிராலி நீங்க சொல்லுங்க.
சொல்லுங்க பிராலி, சொல்லுங்க. நானும் அதேதான். ஃபர்ஸ்ட் எஸ்விகே ஒரு பாட்காஸ்ட் தான் கேட்டுட்டு இருந்தேன். அப்படியே எஸ்விகே வந்து கேட்டுட்டு இருக்கும் போது தான் வந்து ஒரு நாள் நெப்போட்டிசம் டாபிக்னு பிரியாணி மேன் பேசினாரு. அதுக்கப்புறம் பிரியாணி மேன் பாட்காஸ்ட் போய் கேட்டேன். அங்கதான் வந்து டிடிகேன்ற ஒரு பாட்காஸ்ட் வந்து இன்ட்ரடியூஸ் ஆச்சு. சரி, எல்லா எபிசோடும் முடிச்சிட்டோமேன்னு சொல்லிட்டு அந்த அவங்களோட பாட்காஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த எபிசோட் அங்க போனாதான் தெரியுது டாபிக்கே இல்லாம பேசலாம் அப்படின்னு. கிரிஞ்சு 1, கிரிஞ்சு 2, கிரிஞ்சு 3 அப்படின்னு பண்ணிட்டு இருந்தாங்க. சரி நம்மளும் ஏன் பண்ணக்கூடாது அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களே பண்றாருங்க, டாபிக்கே இல்லாம பண்றாருங்க தாலிய, நம்மளும் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இது வந்து பாட்காஸ்ட் செய்வது எப்படி விட டிடிகே ரோஸ்ட்ன்ற மாதிரி மாறிக்கிட்டு. நானே நானே ரோஸ்ட் பண்ணிக்கிறேன், நீங்களே என்னைய ரோஸ்ட் பண்றீங்க. எவ்வளவு பாவமான ஆளு பாடுறேன், நானே பாவம். சோ அந்த மாதிரி நானும் ஆகஸ்ட் 7 வந்து ட்ரெய்லர் விட்டேன். ஆகஸ்ட் 10 ஃபர்ஸ்ட் எபிசோட் விட்டேன். எனக்கும் 1 இயர் ஆக போகிறது. அன்னைக்கு தெரியும். நீங்க என்னென்ன 2 மாசமா பண்ணிக்கிட்டு இருக்க மார்லி, உங்கள்கிட்ட சொல்லுங்க, என்னன்னு சொல்லுங்க, எப்படி ஆரம்பிச்சீங்கன்னு சொல்லுங்க. எனக்கு ஒன்னும் அவ்வளவு பெரிய கதைலாம் இல்ல. ஃபர்ஸ்ட் இந்த பிரியாணி மேன் வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். அதுல இருந்து அங்க இருந்து பாட்காஸ்ட் கேட்க ஆரம்பிச்சேன். அங்க இருந்து எனக்கு டிடிகேன்னு ஒண்ணு அறிமுகமானுச்சு. அது டிடிகே கேட்டுக்கிட்டு இருந்தேன். என்னமோ நம்ம நினைச்சதெல்லாம் பேசின மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. இந்த சிவன் இல்லையல் சக்தி இல்லைங்கிற மாதிரி ரபி இல்லையல் டிடிகே இல்லன்ற மாதிரி கொண்டு வரீங்க நீங்க. ஆமா ஆமா, உண்மையை சொன்னோம்ல. சரி சரி. அதுக்கப்புறம் டிடிகே கேட்ட உடனே என்னமோ வித்தியாசமா இருந்துச்சு. என்ன சொல்றது, ஏதோ கிட்ட இருந்து நம்மள்ட்ட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. அது கேட்கும் போதே ஒரு ஃபன்னா அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்க இருந்து எஸ்விகேக்கு போனேன். எஸ்விகேக்கு போனோம்னா அங்க இருந்து எஸ்விகேக்கு போனியா? எது என்னடா சொல்ற? நம்மளாட்டி வேணும். அதுக்கப்புறம் அங்க இருந்து எஸ்விகேக்கு போன உடனே கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. பாலிடிக்ஸ் அது இதுன்னு பேசின உடனே அதுவும் கேட்டேன். அதுக்கப்புறம் புடிச்சு போய் சரி நம்மளும் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தான். அதுக்கப்புறம் எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியாம இருந்துச்சு. இவர்கிட்ட கேட்டேன், கக்காசி நாட்டை கேட்கும் போது சொன்னாரு இந்த மாதிரி மோனிஸ்ட கேளுங்க அப்படின்னு. அப்ப மோனிஸ்ட கேட்கும் போது அவர் இல்ல அவர் நம்பர் கொடுத்தாரு. நம்பர் கொடுத்து இந்த மாதிரி கால் பண்ணுப்பா அப்படின்னாரு. ஆனா நிறைய பர்சனல் லைஃப் விஷயங்களை அப்படி இழுத்து போட்டு பாட்காஸ்ட்ல போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆமா ஆமா, கோஸ்ட் மோட். அதுக்கப்புறம் அவர் சொன்னாரு இந்த மாதிரி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் கிரியேட் பண்ணி எடுத்த உடனே என்ன பேசுவேன்னு தெரியல. சரி ஏதாச்சும் பேசுவோன்ட்டு அந்த ஆன்லைன் கிளாஸ் வச்சு அதை பத்தி பேசினேன். அது இன்ன வரை எனக்கு கேட்டா கூட ஒரு மாதிரி கடுப்பாதான் வரும். அதுக்கப்புறம் போக போக இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேதான். அவன் வந்து நான் ஆகஸ்ட் 7 ஆகஸ்ட் 6 வந்து எபிசோட் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தான் மார்னிங். ஆமா ஆமா, ஆகஸ்ட் ரிலீஸ் பண்ணேன். அதுக்கு முதல் நாள் ட்ரெய்லர் மட்டும் ரிலீஸ் பண்ணிருந்தேன். அதுக்கப்புறம் தான் ராயிலோட ஒரே நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், ஆனா நான் மட்டும் தான் ட்ரெய்லரே ரிலீஸ் பண்ணாம என்ன வச்சுக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிருக்கீங்களா? நான் கூட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணேன். அப்படியா? எடுத்தோடனே தான் நம்ம தான் ட்ரெய்லர்லாம் எதுக்கு போட்டது. நான் ட்ரெய்லர் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் அது லேட்டா கேட்ட உடனே எனக்கு ஒரு மாதிரி கிரிஞ்ச் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் டெலீட் பண்ணேன். எந்துல இன்னும் ட்ரெய்லர் இருக்கு. எனக்கு அன்னைக்கு ஒருத்தன் மெசேஜ் பண்றான், சரியா? எனக்கு அன்னைக்கு ஒருத்தன் மெசேஜ் பண்றான், ப்ரோ உங்களோட அந்த இன்ட்ரோ இது மட்டும் எனக்கு தனியா அனுப்பி விடுங்களேன் ப்ரோன்ட்டு. இப்ப நான் கூட ஏதோ மீமுக்கேம போட போறான் சொல்லிட்டு என்ன பண்ண அனுப்பிட்டு கேட்டேன், எதுக்குடா? இல்ல ப்ரோ, இத கேட்கறதுக்காக நான் ஒவ்வொரு வாட்டியும் போய் பாட்காஸ்ட் ஆன் பண்றேன், இது ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா ட்ரெய்லர் கேட்டாலே இருக்கு மேடம், ட்ரெய்லர் இதுதானா ப்ரோங்கிறா. ஆடா பாருங்களா. ஆனா உங்களுக்கு சூப்பரா இருக்கும். சொல்றேன், உங்களுக்கு சூப்பரா இருக்கும், வித்தியாசமா. ஆமா ஆமா, ஆனா வழக்கமா எல்லாரும் ஒன்னா ஒரே மியூசிக் போடுவாங்க, ஒரே இதுதான் போடுவாங்க. நீங்க 4-5 இதை போட்டு நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். அது மாத்தாதீங்க. அவர் வந்து டிக்டாக்குகளை ரோஸ்ட் செய்பவர் என்பதை பதிவு பண்ணிருக்காரு அந்த ஒரே இன்ட்ரோனியே. இல்ல இந்த மாத்திரம் புளுத்தி லைட்னிங் எல்லாம் போட்டு அப்படியே வேற லெவல் பண்ணிருப்பாரு டைரக்டர். எதுல ராகவன் கன்னி மூடாயிரு வீடியோவா அந்த இன்ட்ரோ பண்ற மாதிரி இருந்தனா லைட்டிங் எல்லாம் போட்டு மாஸ்க் கட்டிருப்பாருல. ஆமா ஆமா ஆமா, யூடியூப் டிக்டாக் கன்னிஸ்க்கு யூடியூப் ஆரம்பிக்கும் போது அதை போடுவோம். ஆமா, காப்பிரைட்ல கொண்டு வைக்க போகுது யூடியூப்.
ஆமா. இது மாத்திரம் பேர் வெளியே வேற மாதிரி ஊம்புறம் ஃப்ரெண்ட்ஸ் தான் மாத்தி தொலையாதீங்க. இல்ல நான் அதை மாத்த மாட்டேன். முன்னாடி இப்ப புதுசா புல்லட் நான் ஆட் பண்ணிருக்கேன். தாத்தா வராரு மட்டும் ஆட் பண்ணிருக்கேன். ஆமா ஆமா அது கேட்டேன். அது சொல்லிடுங்க. அது அடுத்த எபிசோட்லாம் எனக்கு திடீர்னு கேட்கும்போது எதுக்கு இது சம்பந்தமே இல்லாம தாத்தா அது கான்டெக்ஸ்ட் புரியலையா? அது ஒண்ணும் இல்ல. டிக்டாக் ஸ்லோகோல ஒரு தாத்தா இருக்காரா, அவர்தான் வந்து எங்களோட ஸ்பிரிட் அனிமல். சரியா? அதனால எங்களோட ஸ்பிரிட் அனிமல் வராரு, தாத்தா வராரு. ஒரு எஃபெக்ட் அவ்வளவுதான். ரொம்ப பெரிய கான்டெக்ஸ்ட் எல்லாம் கிடையாது. வந்து டிக்டாக்கர்னு எனக்கு தெரியாது. இந்த இவர் அப்படியா? அப்பா இருப்பாருல, அவர் பேர் என்ன, அவரு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் முன்னாடிலாம். விஜயகுமார். அவர் நினைச்சிருந்தேன், அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு. விஜயகுமார் லோகோவை எதுக்கு கிருஷ்ணன் போட்டிருக்காருன்ற மாதிரி யோசிச்சிருக்கீங்க. பரவாயில்ல, அது நானு நினைக்காம விட்டானே, அது வரைக்கும் சந்தோஷம். சரி, இல்ல இப்ப பாட்காஸ்ட் செய்வது எப்படின்றத படிக்கிறதுக்காக, அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்த ஆடியன்ஸ் வந்து நம்மளை பத்தி ஜோக்டியோன்னு கேக்குறான். ஆமா, ஓகே. நம்ம டெக்னிக்கல் ஹெட்டான பிராலி வந்து இப்போ என்ன எடிட்டிங்க்கு நிறைய பேர் கேக்குறாங்க. பிராலி, எடிட்டிங்க்கு என்ன சாஃப்ட்வேர் ப்ரோ யூஸ் பண்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. விளக்கம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே, அதான் ஃபர்ஸ்ட் நம்மளும் எப்படி ஸ்டார்ட் பண்ணோம், ஆங்கர்ல ஃபோன் கால்லாம் ரெக்கார்ட் பண்ணிருக்கோம் தெரியும்ல. ஃபர்ஸ்ட் எபிசோட்லாம் ஃபோன் கால்ல ரெக்கார்ட் பண்ணோம். அதுக்கப்புறமா வந்து ஆங்கர்ல ஒரு முறை ரெக்கார்ட் பண்ணோம். அதுதான் வந்து ரேண்டம் டாக்ஸ்ல வந்து WWEன்னு இருக்கும். வாய்ஸ் குவாலிட்டியே இருக்காது. அந்த எபிசோட் கேட்டீங்கன்னா இப்போ தெரியும். இப்ப வரைக்கும் நாங்க அதை வச்சுதான் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இல்ல அது என்ன கூத்தா இருந்துச்சுன்னா, அந்த எபிசோட் என்ன ஆச்சுன்னா, இவனும் பீரஸும் அவன் கோஹோஸ்ட் 2 பேரும் ஒரே அக்கௌண்ட்ல வேற வேற போன்ல ஜாயின் ஆயிட்டாங்க. அது ஒருத்தர் வெளியில போனாலும் 2 கட் ஆயிரும். இல்ல அவன்ல பீரஸ்ல இருந்து ஏதோ சவுண்ட் வந்திருக்கு. எடிட்டிங்ல உட்கார்றேன், ஃபுல்லா சவுண்டு. நான் அதை அப்லோட் பண்ணும்போது திருப்தியே இல்லாம, என்னடா ஃபுல்லா சவுண்டா இருக்கு, சவுண்ட் வந்துட்டே இருக்கும். அது வந்து அந்த டைமிங் மிஸ் ஓவர்லாப் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதனால வந்து நாங்க என்ன பண்ணோம், அதுக்கப்புறமா தான் உங்களோட டெக்னிக்கலா அப்புறமா தான் நீங்க சொல்லிதான் எனக்கு தெரிஞ்சு 10 நிமிஷத்துக்கு ஒரு கட்டு வைக்கலாம் ஆங்கர்ல. நாங்க அதெல்லாம் பண்ணல. ஸ்ட்ரைட்டா டிஸ்கார்டுன்னு ஒண்ணு இருக்கு, அதுல போய் பண்ணுவோம்னு சொல்லிட்டு கிரெய்க்னு ஒரு பாட் ஆட் பண்ணி, சர்வர்ல வந்து கிரெய்க் பாட் ஆட் பண்ணா அது ரெக்கார்ட் பண்ணணும்னு, கிரெய்க் பாட் ஆட் பண்ணா ரெக்கார்ட் ஆகும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். அதுதான் இப்ப ஆடியன்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகும். இப்ப நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து கிரெய்க்ன்ற ஒரு வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணிட்டே இருக்கோம். இப்ப கடைசியா நம்ம ஜேசன் கூட பண்ண பாட்காஸ்ட்லயும் சரி, இந்த பாட்காஸ்ட்லயும் சரி, இந்த கிரெக்னு சொல்லிக்கிட்டே இருக்கும், கிரெக்க பாத்துக்கோன்ட்டு. அது என்னன்னா வந்து டிஸ்கார்ட்ல வந்து அது ஒரு பாட்டு, அது வந்து ஒரு ரெக்கார்டிங் பாட். அது நம்ம போன் கால்ல ஆட் பண்ணிக்கிட்டோம்னா அது என்ன பண்ணும், நமக்கு ரெக்கார்ட் பண்ணி அது வந்து ஒரு லிங்கா நமக்கு தந்துரும். நம்ம அந்த லிங்க்ல போயிட்டு நம்ம வந்து தனித்தனி ட்ராக்காவோ இல்ல சிங்கிள் ட்ராக்காவோ வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை எடுத்து நம்ம நான் என்ன பண்ணுவேன்னா ஜென்ரலி இப்ப நாங்க டிடிகே வந்து எப்பவுமே வந்து ஆங்கர்ல தான் ரெக்கார்ட் பண்ணுவோம். ஏன்னா நாங்க எங்க 3 பேருக்கு ஆங்கர் கம்ஃபர்டபுள். 10 நிமிஷத்துக்கு வந்து ஒரு கட்டு வச்சுப்போம். நான் என்ன பண்றோம், அதுலயே ஆங்கர்லயே எடிட் பண்றோம். இப்ப டிஸ்கார்ட்ல பண்றதா இருந்தா என்ன பண்ணுவேன், அந்த ஆடியோவை எடுத்து ஆங்கர்ல போட்டு ஆங்கர்ல தான் எடிட் பண்ணுவேன். எனக்கு எப்பவுமே ஆங்கர்ல எடிட் பண்றதுதான் கம்ஃபர்டபுளா இருக்கு. எனக்கும் கம்ஃபர்டபுளா ஆங்கர் தான் இருக்கு. பிராலி என்னமோ சொல்ல வந்தான். பிராலி என்னமோ சொல்ல வந்தான். அதான் இப்போ நம்ம கிரெய்க்னே வந்து கிரெய்கோட அந்த லிங்க் வருதுல்ல, அது வந்து 10 டேஸ்க்கு தான் வந்து வேலிடிட்டி. அதுக்கப்புறம் அது டீஆக்டிவேட் ஆயிடும். அதுக்கு என்ன பண்ணோம்னா கிரெய்க் பாட்டோட வந்து ஜிமெயில் அக்கௌண்ட் கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணிட்டோம்னா நம்மளோட டிரைவ் இருக்குல்ல, டிரைவ்ல வந்துடும் ரெக்கார்டிங்லாம். ஸோ அது வந்து லைஃப் லாங் இருக்கும். சோ அதுவும் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதான் சொன்னேன் நான். சரி மார்ட்ல ஏதோ சொல்லு. நான் வந்து ஸ்டார்டிங்ல இந்த எடிட் வந்து எனக்கு ரொம்ப சிரமமா இருந்துச்சு. எப்படி பண்றது என்ன இதுன்னு தெரியல. அதுக்கு கால் ரெக்கார்ட்ல தான் ஸ்டார்டிங்ல பண்ணிட்டு இருந்தேனா, பண்ணி அந்த ரெக்கார்ட் வச்சுக்கிட்டு கைன் மாஸ்க்ல எடிட் பண்ணி. நீ சொல்லி முடி. இங்க எடிட்டிங் கிங் ஒருத்தர் இருக்காரு, அவரோட ஒரு கதை ஒண்ணு சொல்றேன் நான்.
அப்புறம் நீ சொல்லி முடி. இந்த கைன் மாஸ்டர்ல தான் எடிட் பண்ணிட்டு இருந்தேன். எப்படின்னா அந்த வீடியோ ஃபார்மேட்ல எடிட் பண்ணிட்டு ஆடியோவை மட்டும் கட் பண்ணி அதுக்கப்புறம் வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணுவேன். அது ஒரு எம்பி செம கூட வரும். என் போன்ல அப்பையில இருந்தே இந்த ஸ்டோரேஜ் ஒண்ணு இருக்கவே இருக்காது. ரொம்ப சிரமப்பட்டு அதுக்கு ஒரு ஆப் வேற ஏத்துவேன். வீடியோ டு MP3 கன்வெர்ட்டர்னு ஏத்தி அப்புறம் வீடியோல இருந்து கன்வெர்ட் பண்ணிட்டு அப்புறம் அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன் ஆரம்ப காலத்துல. அதுக்கப்புறம் அடாசிட்டி நல்லா இருக்குன்னு நானுங்க அதுக்கு மாறினேன். இது எல்லாத்தையும் விட ஆங்கர் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். சரியா? ஆங்கர் நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணது அது எப்படி உங்களுக்கு வந்து if you are very comfortable with handheld devices more than a computer, உங்களுக்கு வந்து ஆங்கர் தான் பெஸ்ட் ஆப் எடிட் பண்றதுக்கு. ஆமா. சரியா? நான் ஆங்கர் எடிட்டிங்கை பத்தி நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். சரி, இது தங்கச்சிக்கு பர்த்டே வருது. நான் முன்ன ட்ரெஸ் எடுத்தது இல்ல. உங்ககிட்ட ஏதாவது ட்ரெஸ் சஜஷன் ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? நீ என்ன தெரிஞ்சுதான் கேக்குறியா தெரியாம கேக்குறியா? நானே ஆன்லைன் பட்டிக் தானே வச்சிருக்கேன். ஓ ஆமா இல்ல இல்ல உங்ககிட்ட என்னெல்லாம் இருக்குன்னு தெரியல, அதனால கேட்டு தெரிஞ்சுக்கலாமே. எங்கள்கிட்ட ரெடிமேட் இருக்கு, அதுக்கப்புறம் கஸ்டமைஸ்டு க்ளோதிங் இருக்கு. நீ வந்து மெஷர்மெண்ட் அனுப்பிட்டேன்னா துணி செலக்ட் பண்ணிட்டேன்னா உனக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணா தச்சு தரலாம். அம்மாக்கு சேர்த்து எடுக்கலான்னு இருக்கோம். அம்மாக்கு தகுந்த மாதிரி டிசைன்ஸ் இருக்குமா? எல்லாருக்கும் எங்கள்கிட்ட டிசைன்ஸ் இருக்கு. நீங்க சொல்ற டிசைன்ல நாங்க தச்சு தருவோம். நாங்க வந்து டெய்லரிங் தான். இது ஏதாவது ஆஃபர் கீஃபர் ஏதாவது இருக்கா? இருக்கே. நீ எந்த ட்ரெஸ் வாங்கினாலும் உன்னோட ட்ரெஸ் மெட்டீரியல்லையே டபுள் சைடட் மாஸ்க் தரோம் நாங்க ஃப்ரீயா. கடை பேஜ் வெப்சைட் ஏதாவது சொன்னீங்கன்னா நம்பர் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நாங்க ஆன்லைன்ல தான் பண்றோம். ஸோ அட்ரஸ்லாம் கிடையாது. இன்ஸ்டாகிராம்ல த என்வி ஃபேஷன் ஸ்டோர் சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். திரும்ப சொல்றேன், த என்வி ஃபேஷன் ஸ்டோர், THE_ENVY_FASHION_STORE. ஓ ஓகேண்ணே, வாங்கிக்கிறேன். அப்போ டிஎம் பண்ணி. இந்த ஆங்கர் எடிட்டிங்ல நீங்க என்ன பண்ணணும்னா வந்து அது வந்து ஸ்பிளிட்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்கும். ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு குறிப்பிட்ட போர்ஷன்ல இருந்து இன்னொரு குறிப்பிட்ட போர்ஷன் உங்களுக்கு வேணாம், இந்த இடத்த வந்து நம்ம கட் பண்ணிடணும்னா என்ன பண்ணுவோம், அந்த ஸ்டார்டிங்ல ஒரு ஸ்பிளிட் கடைசியில ஒரு ஸ்பிளிட் கொடுத்து அதை லாங் ப்ரெஸ் பண்ணி டிலீட் செக்மெண்ட் கொடுத்தீங்கன்னா அது போயிடும். சரியா? நம்மால் ஒருத்தர் இருக்காப்ல. சரியா? நம்மளுக்கு இந்த லாங் ப்ரெஸ் பண்ணி டிலீட் செக்மெண்ட் கொடுக்கலான்றது தெரியாது. நம்மால் என்ன பண்ணுவாரு, ஸ்பிளிட் எல்லாம் போட்டுருவாரு. சரியா? ஸ்பிளிட் எல்லாம் போட்டுட்டு சேவ்னு கொடுத்துருவாரு. அது என்ன ஆகும், 50 தனித்தனி பாட்டா இதாயிரும், சேவ் ஆயிரும். சரியா? அதுக்கப்புறம் போயிட்டு அதுல வந்து தேவையில்லாத பாட்டுலாம் பார்த்து 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 டிலீட் பண்ணிட்டு இருப்பாரு. சரியா? அதுக்கு முதல்ல நோட் பண்ணிக்கணும். முதல்ல நோட் வேற பண்ணிக்கணும். சரியா? ஆக்சுவலி நீ என்ன பண்ணலாம், இந்த லாங் பிரஸ் பண்ணி டிலீட் செக்மெண்ட் கொடுத்துட்டு நீ கடைசியா சேவ் கொடுத்தனா அது வந்து உங்ககிட்ட என்ன கேட்கும்னா, டு யூ வாண்ட் டு சேவ் இட் as one segment or multiple segments ன்னு கேட்கும். சரியா? இப்ப நான் ரொம்ப நாளா இந்த தலைவர்கிட்ட வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன், டேய் சேவ் கொடுக்கும்போது கேக்குமேடா, 1 செக்மெண்டா மல்டிபிள் செக்மெண்ட்ஸாடான்ட்டு கேக்குமேடா, ஏன்டா உனக்கு கேட்க மாட்டீங்கன்னா தெரியல ப்ரோன்றமா. சரியா? கடைசியிலதான் ரொம்ப நாள் கழிச்சு கண்டுபிடிச்சு, ஏன்டா நீ நடுவுல டிலீட் செக்மெண்ட் கொடுக்க மாட்டியா, டிலீட் செக்மெண்ட்னா என்னன்றான். சரியா? நீ டிலீட் செக்மெண்டா என்னவா, எப்படி இவ்வளவு நாள் நீ எடிட் பண்றேன்னா இந்த பெரிய இவ்வளவு நாள் இப்ப நான் சொன்ன பிறகு கஷ்டமான ப்ராசஸ் அதான் சொல்றான். ஆடா பாவி, எக்ஸ்பிளைன் பண்ணி பாட்காஸ்ட் செய்வது எப்படிங்கறத வந்து அவனும் இப்பதான் 1 மாசத்துக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சான். அந்த தலைவர் யாருன்னா அந்த ஒரு இது மட்டும் தெரியாது, மிச்சபடி எல்லாம் பண்ணிடுவேன். ஆனா அதை விட இதுதான் கஷ்டம் தெரியுமா, நீங்க கரெக்டா ஒவ்வொரு பாட்டா எடுத்து கரெக்டா ஏன்டா இது எப்படி தெரியுமா இருக்கு, ஏங்க நேரா மூக்க தோறதை விட பின்னாடி மூக்க தோறது தாங்க கஷ்டம், அதுதாங்க கெத்துன்ற மாதிரி. இல்லன்னு வைங்களா, நீங்க இல்லன்னு சொல்ல மாட்டேன்னு வச்சுக்கோ, ஆனா எதுக்கு எனக்கு ஏங்க அந்த இதுல சீமான் வீடியோல வரல, எனக்கு ராடிசன் ப்ளூன்ற ஹோட்டல் இருக்குன்றதே அப்பதாங்க எனக்கு தெரியும். ஜிபி முத்து மாதிரி ஆயிட்டான். ஏல எனக்கு சில விஷயம் தானே தெரியும், எனக்கு சில விஷயம் தெரியாது. நான் என்ன நினைச்சேன் இந்த லாங் கொடுத்து டிலீட் பண்ணா ஃபுல்லா போயிடும் போல இருக்குது, எதுக்கு ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணாம விட்டுருந்தேன். ஓகே, இப்ப வந்து நம்ம அண்டர்டேக்கரை ஓட்டின மாதிரி ஆச்சு, ஆங்கர்ல எடிட் பண்றது எப்படிங்கறத சொல்லி கொடுத்த மாதிரி ஆச்சு.
மினி அதான் அப்புறம் அப்புறம் நம்ம யூஸ் பண்ற சாஃப்ட்வேர் கேட்டாங்கண்ணே. இன்னொரு ஆமா டைப்பாவும் ஆமா பண்ணலாம் சாஃப்ட்வேர்ல போட்டு பண்றதுன்னா. ஆனா கிரைகோட லிங்க்ல இருந்து சிங்கிள் ஃபைலாவும் எடுக்கலாம். சிங்கிள் ம் ஃபைலா எடுக்கணும்னா ரொம்ப ம் பேஷன்ஸ் தேவை. ஏன்னா அதுவே உள்ள வந்து மல்டி ட்ராக்கா தான் சாதாரணமா டவுன்லோட் ஆகும். அது ஓகே ஓகே மொத்தத்தையும் திருப்பி மிக்ஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி எடுக்கிறதுக்கே ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். ஒரு 1 hour ஓகே எபிசோட்னா. ஓகே 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 அது மொத்த ப்ராசஸுமே அந்த பாட்டே பண்ணிடும். ஆனா சிங்கிள்னு கொடுத்தீங்கன்னா அவ்வளவு நேரம் வெயிட் பண்ணணும். மல்டிபிள்னு ஓகே கொடுத்தா ஓகே வெறும் 2 மினிட்ஸ்ல டவுன்லோட் ஆயிடும். ஆனா என்ன பண்ணணும்னா அதை நம்ம ஒரு சாஃப்ட்வேர்ல போட்டு ஒவ்வொரு ட்ராக்கா நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கப்புறம் எடிட்டிங் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஆனால் நான் வந்து ஃபினிமோரா தான் யூஸ் பண்ணுவேன் அதை எடிட் பண்றதுக்கு. நிறைய பேர் வந்து இது ப்ரீமியர் என்னது அடோப் யூஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா வந்து அடாசிட்டியும் பண்ணலாம். ஆமா. ஓகே ஓகே ஓகே. நான் போன்ல நான் அதே ரேடிஸ் அனுப்புவேன். எனக்கு ரேடிஸ் அனுப்புனா என்னன்னு தெரியாது, விட்டுருங்க. நீங்க மார்லி இவன் சொல்ல வேண்டாம். பிராலி என்ன பண்ணுவான், எடிட்டிங்னு சொல்லி போட்டு விட்டுருவான். ப்ரோ இது என்ன சாஃப்ட்வேர் ப்ரோன்னு என்ன கேட்பான். என்ன சொல்றது இப்போ, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் போயிட்டு என்ன சாஃப்ட்வேர் இது, இதோட ஒரு கூத்து நடந்துச்சு. இருங்க எடிட்டர் வந்து பிராலி, அவருக்கு தான் தெரியும். ஓ பிராலின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்கிறாங்க. ரொம்ப ஒரு மாதிரி இல்ல ரொம்ப ஒரு மாதிரி எலிட் புலித்திஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம. சரியா? இல்ல எலிட் புலித்திஸ் மாதிரி பேசுறேன்னு நான் என்ன சொல்றேன்னா, என்ன மாதிரி இருக்காங்கன்னு சொல்றேன். என்ன மாதிரி நானும் அப்படிதான் கேட்பேன். ஓ பிராலி சாஃப்ட்வேர் இருக்கு போல இருக்கு, நமக்கு தெரியல, நம்ம ஆங்கர்லயே பண்றதுனால நமக்கு தெரியலன்ற மாதிரிதான் இருப்பேன். நான் அப்படி சொல்லல, எலிட் மாதிரி சொல்லல, அது ஃபன்னியா இருக்குன்னு சொல்றேன். பிராலின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு, ஃபன்னியா இருக்கா. சரி ஓகே கண்டினியூ. சொல்லுங்க. அதுல கிரைக்ல என்ன பிரச்சனைனா வந்துட்டு நம்ம எக்ஸ்போர்ட் அதுல இருந்து டவுன்லோட் பண்ணிட்டு வந்துட்டு எடிட்டிங் சாஃப்ட்வேர்ல போடும்போது சப்போர்ட் ஆகாது. ஃபார்மேட் மாத்திட்டு சில பேருக்கு போடுற மாதிரி இருக்கும். MP3 கன்வெர்ட் பண்ணி அதுக்கு வந்து நான் இதுக்கு வந்து ஆளு வச்சிருக்கேன். இப்ப நான்லாம் இப்ப இவன் பண்ற அளவுக்குலாம் நான் கஷ்டம் எல்லாம் பண்றது இல்லை. நான் இதுக்கு வந்து ஆளு வச்சிருக்கேன். சரியா? யாருன்னா பிராலிக்கு நான் லிங்க் அனுப்பிட்டேன்னு அவன் என்ன பண்ணுவான், தனித்தனி இதையும் இது செஞ்சு டவுன்லோட் பண்ணி அது எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து ஃபுல்லா MP3 மாத்தி கன்வெர்ட் பண்ணி எனக்கு அனுப்பி விட்டுருவான். 100 MB வேலை முடிச்சிடும். நன்றிங்க. சிஸ்டம்ல பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா வந்து ஃபார்மட் ஃபேக்டரின்னு ஒரு ஆப் இருக்கும் சாஃப்ட்வேர், அது யூஸ் பண்ணா வந்து ஈஸியா இருக்கும். இன்னும் நிறைய சாஃப்ட்வேர்லாம் இருக்கு, எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. பிராலி நீ எந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ற? நான் சொன்னல ஃபினிமோரா யூஸ் பண்றேன்பா. இல்ல அவ்வளவு ஒண்ணும் இல்ல. MP3 கன்வெர்ட்டர் இருக்கு. MP3 கன்வெர்ட்டருக்கு தனியா ஆப் இறக்கணும்னு அவசியமே இல்லை, எல்லாமே வெப்சைட்லயே இருக்கு. ஆன்லைன்லயே அதான் ஆன்லைன்லயே நீ பண்ணலாம். MP3 கன்வெர்ட்டர்னு போட்டாலே உனக்கு கூகுளே உனக்கு 10-15 ரிசல்ட் கொடுக்கும். அது மட்டும் இல்லாம நீ வந்து கொஞ்சம் பெரிய சாஃப்ட்வேர்ஸா யூஸ் பண்ணா, இப்ப அடோப் அடாசிட்டினா யூஸ் பண்ணினா மோஸ்டா அந்த எல்லா ஆடியோ ஃபார்மட்ஸுமே அக்செப்ட் ஆயிடும். இது நான் பிரீமியர் ப்ரோல யூஸ் பண்ண வரைக்கும் ஃபிளாக் ஒர்க் ஆகாது. ஃபிளாக்கா? அடாசிட்டில ஒர்க் ஆகுது. ஃபிளாக் ஒர்க் ஆகல. இதெல்லாம் ஏன்டா டவுன்லோட் பண்ற நீ? இல்ல கிரைக்ல வந்து ஃபிளாக்ல தான் டவுன்லோட் ஆகும். ACCல டவுன்லோட் ஆகும்ல? இல்ல நிறைய ஃபார்மட் இருக்கு. ஆனா காமன் ஃபார்மட் வந்து WAVயே வரும் இதுல கிரைக்ல. WAVயும் இருக்கு. மல்டிபிள்னா வந்து ஃபிளாக் தான். ஓகே ஓகே. நேரம் நாசர், CD பிரிண்ட் பண்ண தெரியுமா? CD காப்பி பண்ண தெரியுமா? மூவி மறந்துருச்சுடா, கோச்சுக்காத. இல்லடா, நேரம் படத்துல அவன் வந்து பயங்கரமா அது படிச்சிருக்கேன் இது படிச்சிருக்கேன் சொல்லுவான். சரியா? நாசர் வந்து CD ரைட் பண்ண தெரியுமா அப்படின்னு கேட்பான். அது CD ரைட் பண்றது இன்டர்நெட் ப்ரௌசர் ஷாப்பே பண்ணிக்கலாம். அத போய் ஒரு பெரிய விஷயமா CD ரைட் பண்ண தெரியுமான்னு போது அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். சரி, சோ பேக் டு டாபிக். சரி, நம்ம வந்து ரொம்ப அங்கிட்டு இங்கிட்டு வந்து டெக்னிக்கலா எல்லாம் போக வேணாம். சரியா? சிம்பிளா, சரியா, நம்ம எளிய முறையில் சொல்லிட்டு புளுத்தி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோம். சரியா? எளிய முறையில் பாட்காஸ்ட் செய்வது எப்படி? சரியா? 2 ஆப்ஷன் இருக்கு.
ஒண்ணு வந்து நீங்க ஆங்கர்லயே ரெக்கார்ட் பண்ணலாம். அதுல வந்து ரெக்கார்ட் வித் ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பட் அதுல என்ன பிரச்சனைனா உங்களுக்கு வந்து சிங்க் இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஒருக்கா ஒரு கட் வச்சுக்கோங்க. கட் பண்ணிட்டு புதுசா இன்னொரு லிங்க் அனுப்பிக்கோங்க. இல்ல எங்களுக்கு வந்து இது வந்து இப்படி 10 நிமிஷமா பண்றது எங்களுக்கு கஷ்டமா இருக்கு, ஒரு ஃப்ளோ வர மாட்டேங்குதுன்னா யூ ஹேவ் டிஸ்கார்ட். கூகுள்ல போயிட்டு கிரெய்க் பாட்னு சர்ச் பண்ணுங்க. அதுவே கிரெய்க் ரெக்கார்ட்னு ஒரு இது வரும், ஒரு ரிசல்ட் வரும். அதுல போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, உங்க டிஸ்கார்ட் லாகின் பண்ணிட்டு எந்த சர்வர்ல கிரெய்க் வேணும்ங்கிறத வந்து நீங்க அதுல போட்டுட்டு, சரியா, கிரெய்க் ஜாயின்ங்கிற கமாண்டை வந்து நீங்க உங்களோட டிஸ்கார்ட் சர்வர்ல இதுல ஜெனரல் சேட்ல நீங்க போட்டீங்கன்னா கிரெய்க் ஜாயின் பண்ணிக்கும். நீங்க ரெக்கார்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கிரெய்க் லீவுங்கிற கமாண்ட் போட்டீங்கன்னா அது வந்து லீவ் பண்ணிடும். உங்களுக்கு வந்து லிங்கா அனுப்பிடும் உங்களோட இத வேற என்ன ரெக்கார்டிங். அந்த லிங்கை எப்படி MP3 எப்படி ஆடியோவா கன்வெர்ட் பண்றதுங்கிறது தான் இப்ப நாங்க 1/2 மணி நேரமா பேசுனது. சரியா? ஆமா ஆமா. இதை எடுத்துட்டு நீங்க ஆங்கர்ல போய் எடிட் பண்ணுங்க. அதையும் எப்படிங்கிறது முன்னாடியே சொல்லிட்டேன். சரியா? நீங்க தனியா வேற இதுல சாஃப்ட்வேர்ஸ்ல எடிட் பண்றதா இருந்தாலும் பண்ணலாம். பட் எளிய முறையில் செய்யறதா இருந்தா ஆங்கர் செஞ்சுட்டு. ஆமா. அதே மாதிரி இன்னொன்னு, உங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்திலே இருக்காங்க, பக்கத்து தெருவுல இருக்காங்க, நீங்க 2 பேரும் தான் பேசுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க நீங்க வீட்டுக்கே கூப்பிட்டு அழகா ஆடியோ ரெக்கார்டர்லயோ எதுலயோ ஒண்ணு பண்ணி அழகா ஆங்கர்லயோ இல்ல MP3 கட்டர்லயோ எடிட் பண்ணி நீங்க அப்படி போஸ்ட் பண்ணிக்கலாம். ஈஸியா இருக்கும். ஆனா நீங்க அப்படி மட்டும் பண்ணிடாதீங்க. அவன் வீட்லயே இருக்க சொல்லி டிஸ்கார்ட்லயே ரெக்கார்ட் பண்ணுங்க. ஏன்னா ஒவ்வொரு முறை வந்து மைக் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பேச வேண்டிய மாதிரி இருக்கும். இல்லனா இப்போ ஒருத்தன் கையில போன் வச்சிருந்தானா, இல்ல அப்படி தேவையே இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து ஒரு போன்ல வந்து ஒரு போனை ஒரு ஹெட்செட்டோ இல்ல ஏதோ ஒண்ணு ஹெட்செட் வச்சுக்கோங்க, இல்லாட்டி போனை வச்சிருங்க. சரியா? சென்டரா ஒரு இடத்துல போனை வந்து ஒரு டம்ளர்ல வந்து போட்டு வச்சிருங்க. சரியா? அதாவது மைக் வந்து மேல வர்ற மாதிரி ஒரு டம்ளர்ல உங்க போனை ஃபிட் பண்ணி வச்சிருங்க. சரியா? டுவர்ட்ஸ் தட் மைக் நீங்க 2 பேரும் உட்காந்துக்கோங்க, பேசுங்க. நீங்க மைக் வந்து மாத்தி வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படிதானே பண்ணோம் நானும் வீரசும். என்ன ஆகும், ஒருத்தரோட வாய்ஸ் வந்து இப்போ ஆங்கர்ல எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்றது இவ்வளவு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, இப்ப ஆங்கர்ல எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்றது என்பதை மார்னிங் சொல்லுவார். ஆங்கர்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்றது வந்து ஈஸி தான். குரோம்ல போயிட்டு ஆங்கரோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போனா நம்மளோட ஜிமெயில வச்சு கிரியேட் பண்ணிக்கணும். பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆப்லயே அதே மாதிரி பண்ணிக்கலாம். 2 விதமாகவும் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் விட்டுட்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஆப்ஷன் இங்கே ஒன்று காட்டும். அதுல எடுத்து லிங்க் எடுத்து நம்ம அப்ளை பண்ணோம். RSS லிங்க்னு இங்க கீழே கொடுத்துருப்பாங்க. அதானடா? அதேதான். அது வந்து எல்லா பிளாட்ஃபார்முக்கும் உள்ள இதுல அப்ளை பண்ண சொல்லுவாங்க. அப்ளை பண்ணா அந்த ஸ்பாட்டிஃபைக்கு எல்லா இதுக்கும் போயிடும். அதுதான். அதான் மார்னிங் சொல்லிட்டு இந்த மாதிரி அந்த RSS லிங்க் வந்து நம்ம ஆங்கர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண உடனே RSS லிங்க் அப்ரூவ் ஆயிட்ட உடனே அதுவே வந்து ஒரு 7 பிளாட்ஃபார்முக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடும். என்னென்னா வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பாட்டிஃபை, அப்புறம் ரேடியோ காஸ்ட், பிரேக்கரு, அப்புறம் சம் ஆஃப் த இது அந்த மாதிரி அதுக்கெல்லாம் இது வரும். ஸோ கூகுள் பாட்காஸ்டுக்கும் கூகுள் பாட்காஸ்ட் வந்து அதுவே ஆகும். கூகுள் பாட்காஸ்டும் ஆப்பிள் பாட்காஸ்டும் என்ன விஷயம்னா, உங்களோட பாட்காஸ்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட நம்பர் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது ரெண்டுத்துலயும் அப்ரூவ் ஆகும். ஒன்னு சொல்ல மறந்துட்டேன், அதை மட்டும் சொல்லிக்கிறேன். இப்போ வந்துட்டு நம்ம எதுவுமே அப்லோட் பண்ணாம ஸ்டார்டிங்ல வச்சுட்டு அந்த டிஸ்ட்ரிபியூஷன்ல போயிட்டு நம்ம RSS காப்பி பண்ணி வைக்க முடியாது. அட்லீஸ்ட் ஒரு ட்ரெய்லரு இல்ல ஒரு எபிசோடாச்சும் போட்டிருந்தாதான் அந்த லிங்கை வச்சு நம்ம மற்ற பிளாட்ஃபார்ம்ல அப்ளை பண்ண முடியும். ஆமா, அதனால எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரெய்லர் அப்லோட் பண்றது பெட்டர். ஏன்னா நீங்க ட்ரெய்லர் அப்லோட் பண்ணோன்னே அது வந்து எந்தெந்த பிளாட்ஃபார்ம்ஸ்க்குலாம் வந்து இது பண்ணுது, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுதுங்கிறது வந்து உங்களுக்கு, ஆமா, நீங்க வந்து உங்களுக்கு அது இட் வில் ஹேப்பன் பண்ணிரும். அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் எபிசோட் ரிலீஸ் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் பிளாட்ஃபார்ம்ஸ்ல ஆல்ரெடி உங்க பாட்காஸ்ட் இருக்கும். அண்டர்டேக்கர் மாதிரி புளித்தி மாதிரி பண்ண வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா. அதே மாதிரி ஒரே நிமிஷம், அதே மாதிரி இந்த இது மானிட்டேஷன் எப்படி பண்றதுன்றதையும் சொல்லிடுறேன். அதாவது இது யூடியூப் மாதிரி கிடையாது, இத்தனை லிசன் வரணும் அதுக்கப்புறம் தான் மானிட்டைஸ் ஆகும்னு கிடையாது. உங்க ஸ்டார்டிங் லிசன்ஸே அப்படியே மானிட்டைஸ் ஆகும். நீங்க அழகா என்ன நம்ம வந்து இவங்களுக்கு மானிட்டைசேஷன் பத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இந்தியாவுக்கு மானிட்டைசேஷன் கிடையாது.
சரியா? நம்ம எல்லாரும் மானிட்டைசேஷன் பண்ணி $52 எடுத்தது எப்படின்னா, யூஎஸ் அக்கவுண்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம எடுத்தோம். நமக்கு யூஎஸ்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோட அக்கவுண்ட்ஸை வச்சு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க மூலமா நம்ம அந்த $52 எடுத்துக்கிட்டோம். சரியா? ஸோ மானிட்டைசேஷன் வந்து நம்ம இப்ப சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா மானிட்டைசேஷன் இன்னும் இந்தியாவுக்கு வரல. இந்தியாவுக்கு 2021 தான் மானிட்டைசேஷனே கொண்டு வருவாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க ஆங்கர். கன்ஃபார்ம் தான் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நானும் அதுக்கு தான் இருக்கிறேன். நம்ம எல்லாருமே சாரி 2021 பேரு 2022 தான் வந்து மானிட்டைசேஷனே கொண்டு வராங்கன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு இன்னும் 2020 நினைச்சுக்கிட்டு இருக்கேன் நான் மைண்ட் செட்ல. நெக்ஸ்ட் இயர் தான் 22 தான் வந்து மானிட்டைசேஷன் இந்தியாவுக்கு கொண்டு வர்ற பிளான்லயே இருக்காங்க. இப்போதைக்கு நீங்க பாட்காஸ்ட் ஆரம்பிக்கிறது மணி மைண்டடா பாட்காஸ்ட் ஆரம்பிக்காதீங்க. நீங்க ஃபன்னுக்கு ஆரம்பிங்க, பாப்புலாரிட்டிக்கு ஆரம்பிங்க. ஐடியாலஜி பேசணும்னா அதுக்கு ஆரம்பிங்க. ஆமா சரி. அதான் இப்போ மானிட்டைசேஷன் இந்த 3 டைப்ஸ் இருக்குல்ல, அத சொல்லிடலாம். ஸோ ஒன்று வந்து ஸ்பான்சர்ஷிப்பு. இப்போ நான் அண்ணன் சொல்லிட்டு இருந்த மாதிரி அந்த $52 வந்து ஸ்பான்சர்ஷிப்பு. அது வந்து எப்படின்னா, அவங்க வந்து ஒரு ஸ்கிரிப்டே கொடுத்துருவாங்க, ஒரு கம்பெனியோட ஆட் ஸ்கிரிப்ட். அதை வந்து அந்த ஸ்கிரிப்டை நம்ம பேசி நம்மளோட பாட்காஸ்ட்ல வந்து ஆட் செக்மெண்ட்டை ஆட் பண்ணோம். அப்படி பண்ணோம்னா அது வந்து ஸ்பான்சர்ஷிப்பு. மானிட்டைசேஷன் வந்து நேச்சுரலா நம்ம யூடியூப் மாதிரி மானிட்டைசேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அவங்களோட 5 செகண்ட்ஸ் ஆட் வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்மள வந்து ஜாயின் ஆக ஆரம்பிக்கும். அது வந்து நார்மல் மானிட்டைசேஷன். மூணாவது வந்து டொனேஷன்ஸ்னு இருக்கு. இதுவும் வந்து யூடியூப் மாதிரியே தான். எப்படி ஜாயின் ஆப்ஷன் இருக்கும்ல, அது மாதிரி இங்க வந்து டொனேஷன்ஸ். நம்ம டொனேட் பண்ணோம். டொனேஷன்ஸ் வந்து இப்பதான் டொனேஷன்ஸ் மெம்பர்ஷிப்லாம் இப்பதான் கொண்டு வந்திருக்காங்க யூஎஸ்லயே. சோ அது நமக்கு வர்றதுக்கு இன்னும் லேட் ஆகும். ஆமா. அதுக்கப்புறம் இப்ப 4வதா ஒன்னொன்னு கொண்டு வந்திருக்காங்கண்ணே. அதுதான் வந்து அந்த சப்ஸ்கிரைபரா ஆகணும்னா வந்து அதுக்கு ஒரு இது. அதுக்கு ஒரு அமௌண்ட். 5வதா இன்னொன்று இருக்கு, ஐனி உணவகம் சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து யாராவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து ஆடு குடுக்கறது. மச்சான் இதுல போடுறா, நான் ஒரு கொஞ்சம் அமௌண்ட் தரேன் உனக்குன்ற மாதிரி. ஏங்க இது ஒரு நிமிஷம் புராலி, அமௌண்ட் எல்லாம் வாங்கல, நீங்க வேற சும்மா இருங்க. என்ன ப்ரோ அமௌண்ட் வாங்குறீங்களான்னு கேட்பானுங்க. ஃப்ரீயா நமக்கு தரல, ஐனி எல்லாம் நம்ம ஃப்ரீயா பண்ணோம், ஆனா நாங்க அது பண்றோம். சரியா? அதாவது எப்படின்னா பீட்ருக்கே என்ன மாதிரியான ப்ரொமோஷன்ஸும் பண்ணலாம். ஆமா கண்டிப்பா. நீங்க உங்க கடையோ இல்ல இல்லையோ மிச்சதெல்லாம் பண்ணும். காண்டம் கூட வித்து தராங்க நாங்க. ஆமா. ஆனா இந்த ஜங்கிலி ரம்மி, இந்த பினோமோ அதெல்லாம் வராதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ். அத நாங்க பண்ண மாட்டோம். ஆமா, ஃபேர்னஸ் கிரீம், ஹேர் ஆயில் அதுக்கெல்லாம் பண்ண மாட்டோம். வகுந்து விடுவோம். ப்ரமோஷன்னா ஸ்ட்ரீட் எல்லாம் சொல்ல கூடாது. லாக்டவுன் காதல்ல ஒருத்தி வருவா பாருங்க. ஒரு போஸ்டுமே ப்ரமோஷன் தான். ஒரு இந்த போஸ்டிங்கே கிடையாது, பர்சனலா ஒன்னு போடணும்னு கிடையாது. பேசாம நம்ம பாட்காஸ்டே அப்படியே ப்ரமோஷன் கேட்டுருவோமா? நீ எங்கடா வந்த? சர்ப்ரைஸ் மதர்ஃபக்கர்ஸ். வணக்கம் गाइस, நான் தான் உங்க பிஜிலி பட்டோஸ்கி. அதான் யூடியூப்ல எல்லாம் பேர் சொல்றீங்களா? டெய்லர் வந்துட்டாங்க. அவ்வளவுதான். ஆமா. சோ இப்படிதான் பண்ணணும். ஒன்னும் கொஞ்சம் இருக்குடா. என்னடா இருக்கு? அவன் வச்சிருப்பான்டா. சரி ஓகே, பேசுறா ப்ரோலி பேசுறா. இல்ல இப்ப அண்ணா சொன்ன மாதிரி எப்படி எதுக்குறதுன்னு சொல்லிட்டு ஒரு இது சொன்னல. அமௌண்ட் 52 இப்போதைக்கு அதை எடுக்கணும்னா அதான் ஒன்னு யூஎஸ் அக்கௌண்ட் இருக்கணும், இல்லைன்னா வந்து பேபால் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி அதோட ரவுட்டிங் நம்பர் யூஸ் பண்ணா எடுக்கணும். ஏன்னா பேபால் அக்கௌண்ட் வந்து இன்டர்நேஷனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்களும் ப்ரமோஷன் பண்ணி சாஃப்ட்வேர் இன்ஜினியரோட அதிகமா காசு சம்பாதிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ரேண்டம் டாக்ஸ்ல டிடிகேல
வேற பாட்காஸ்ட்ல ப்ரொமோஷன் ஏதாவது தேவைப்படுதுன்னா ரேண்டம் டாக்ஸோ இல்லை டிடிகேயோ டிஎம் பண்ணீங்கன்னா நாங்க உங்க ப்ராடக்ட்கோ எதுக்கோ ப்ரொமோஷன் பண்ணி தருவோம். சீப்பா பண்ணி தருவோம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அக்கௌண்ட் ஓகே ஸோ பேபால் அக்கௌண்ட் யாருன்னா தெரிஞ்சவங்க வச்சிருந்தாங்கன்னா அவங்க மூலியமாவும் அமௌண்ட் எடுக்கணும். இது ஒண்ணு. அப்புறம் ரேண்டம் டாக்ஸ் கூகுள் பாட்காஸ்ட்ல இல்ல தானே? ஆமா 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 இல்ல ஆமா நான் மெயில் ஆமா அனுப்பிச்சேன் ஒரு அது ஒரு ஏன்னு பண்டையும் தெரியல. ரிப்ளை மெயில் பண்ணல. அனுப்புனாலும் ஒரு பிள்ளை ரிப்ளை பண்ண மாட்டானுங்க அவனுங்க. ஆமா இல்ல அப்படி பண்ணல. ஏன்னா எதுவுமே வந்து நார்மலா அதுவே டிஸ்ட்ரிபியூட் ஆகல கூகுள் பாட்காஸ்ட்க்கு. நான் என்ன பண்ணேன், கூகுள் பாட்காஸ்ட்னு ஒரு வெப்சைட் இருக்கும். அதுல ஓகே போயிட்டு ஆமா ஆர்எஸ்எஸ் லிங்க போட்டு நம்ம மெயில் ஐடியும் போட்டு ஆர்எஸ்எஸ் லிங்கும் போட்டு நான் அப்ரூவ் வாங்கி ஆனா ரெஜிஸ்டர் பாவி ஏன்டா டேய் பிராலி பிராலி தாயலி இவ்வளவு நாளா எங்களோட இருக்கியே, இது ஒரு நாள் சொல்லி கொடுத்தியா எங்களுக்கு? நாங்க எவ்வளவு நாளா தெரியவே புலம்பிக்கிட்டு தெரியாதுண்ணா. இருக்கோம், கூகுள் பாட்காஸ்ட்ல வரலடா பிராலின்னு எவ்வளவு நாளா புலம்பிக்கிட்டு இருக்கோம். உங்க வரலையாண்ணா? எந்த வருதுடா கிறிஸ்தன் வந்து வருதுடா, நம்ம இது வரல. ஓகே ஓகே. இந்த பாட்காஸ்ட் கொண்டு வரோம்டா நாங்க கூகுள் பாட்காஸ்ட்ல. ஆமா ஆமா எல்லாரும் கேக்குறாங்கடா. நான் ஆங்கர் லிங்க் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், எனக்கே மனசு கஷ்டமா இருக்கு. இனிமே வந்துடும் நம்ம அதை பண்ணிடுவோம். சரி நம்ம உட்கார்ந்து அதை பண்ணிடுவோம். அப்புறம் இருக்கிறதுலே பாட்காஸ்ட் இதுலயே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டஸ்ட் இதுவும் இருக்கு, ஸ்ட்ரிக்டா இருக்க ஒரு பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்மும் இருக்கு. அதையும் சொன்னோம்ல, ஆப்பிள் தானே? அதாவது வந்து ஆப்பிள் தான். அப்படி என்ன ஆப்பிள் வந்து ஆப்பிள் பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம் தான். அது எப்படின்னா, உதாரணத்துக்கு சொல்றேன், நம்ம மயோ பாட்காஸ்ட் இருக்காருல்ல, ஆமா, அவரோட முன்னாள் வந்து அவரோட லோகோ, பாட்காஸ்ட் லோகோ வந்து ஷிட் மாதிரி இருக்கும். அந்த மயோன்னு இருக்கும். ஆமா, பூப்பி எமோஜி. தப்பா நினைச்சுக்க போறாரு அவரு. என்ன லோகோ ஷிட் மாதிரி இருக்கும்னு சொல்றான் அப்படின்ட்டு ஒழுங்கா சொல்றா. இல்லடா இது நான் ஓகே, பூப்பி எமோஜி இருக்கும். இது அவரே சொல்லியிருக்காரு, நானும் பர்சனலா பேசும்போது சொன்னது. சோ அந்த ரீசனுக்காகவே வந்து ஆப்பிள் பாட்காஸ்ட் வந்து அவர் அப்ரூவ் பண்ணல. ஓ ஓகே 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 வெறும் புளுத்தி தான் அது. சோ அவன்தான் வேற புதுசா பண்ணா. அதான் ஜியோ சாவன் நீங்க பண்ணலதானே? ஆமா ஜியோ சாவன் வந்து அது வந்து ரொம்ப நான் பண்ணிட்டேன். நான் ஜியோ சாவன் பண்ணிட்டேன். நம்ம ரேண்டம் டாக்ஸுக்கும் பண்ணலாம். அது வந்து ரொம்ப ஈஸியான ப்ராசஸ். வந்து இது ப்ரௌசர் டெஸ்க்டாப் இருந்தா போதும், அது ஈஸியா பண்ணலாம். இன்ஷாட்ஸ் தெரியுதா அட்லீஸ்ட் அதுல ஜியோ சாவன்ல? என்னது எதுவுமே தெரியாது. நான் பர்சனலா ஜியோ சாவன்ல தான் வந்து டிடிகே பாட்காஸ்ட் மட்டும் கேட்பேன். ஏன்னா வந்து இல்ல மத்ததெல்லாம் நான் கூகுள்ல கேட்பேன், டிடிகே மட்டும் நான் வந்து இதுல கேட்பேன், பேர்னா ஜியோ சாவன்ல கேட்பேன். ஏன்னா ஜியோ சாவன்ல கொஞ்சம் ஈஸியா இருக்கும். கூகுள்னா வந்து ஃபுல்லா லோட் ஆகும், பஃபர் ஆகும். சரியா, ஃபுல்லா லோட் ஆனதுக்கு அப்புறமா நான் ப்ளே பண்ணுவேன். நீங்க கிராக்டு வெர்ஷன் வச்சிருக்கீங்க, நான்லாம் ஒரிஜினல் வெர்ஷன்ல போனா ஒரு முறை பாஸ் பண்ணி ஆன் பண்ணா ஒரு ஆட். ஓ ஆமாண்டா, அவ்வளவு ஆட் போடுறாங்க, நம்மளுக்கு காசே கொடுக்க மாட்டான். ஆமா கூகுள்ல வந்து ஆட் வராது. கூகுள் ஆனா என்ன ஆகும், பஃபர் ஆகும். அது வந்து ஃபுல்லா நான் வந்து லோட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் உனக்கு பாட்காஸ்டே ப்ளே பண்ணுவேன்னு புளுத்தும். அது நீங்க ஸ்லோ இன்டர்நெட்லாம் இருந்தீங்கன்னா கஷ்டப்படுத்தாது. ஓமங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றோம். ஆமா கேக்குறதுன்னு 4.5 மணி நேரம் பேசுறாங்க. ஒரு நிமிஷம், எஸ்பிகேலாம் 4.5 மணி நேரம் பேசுறாங்க. அது வந்து ஒரு 4.5 மணி நேரத்துக்கு அது தனியா லோட் ஆகுது, அதுக்கப்புறம் தான் ப்ளே ஆகுது. அதே மாதிரிதான் இந்த ஜியோ சாவன் வந்து போடுற ஆடுலாம் வந்து மானிட்டைஸ் கொடுத்தா நம்ம இன்னத்துக்கு எவ்வளவோ சம்பாதிச்சிருக்கலாம். ஒவ்வொரு முறை பாஸ் பண்ணி ஆன் பண்ணா ஆடு. அம்பானி செக்க அனுப்புடா அம்பானி. அதுதானே, இது எல்லாருக்கும் சொல்லிடுறேன். இப்போ அமேசான் மியூசிக் வேற வளர்ந்துகிட்டே வருதுல, சீக்கிரம் அதுல ஒரு பாட்காஸ்ட் போட்டு வச்சிருக்கோம். அவன் மானிட்டைஸ் பண்ண பண்ணுவான். மயோ போட்டாரு. அப்படியா? அதுக்கும் இதே தானே? எல்லாத்துக்கும் ரெக்கார்டிங்க முடிச்சிட்டு மயோக்கு கால். அவன் தான் ஆக்சுவலி எனக்கு ஜியோ சாவன்ல போடுறதுக்கு சொல்லி கொடுத்தான். அவர்தான் இப்ப பிரைம் மியூசிக்லயும் போட்டிருக்காரு.
ஆமா பிரைம் மியூசிக்கா? ஓ அமேசான்லயா? அமேசான்ல அமேசான் என்ன பிரச்சனைனா நீங்க பிரைம் மெம்பரா இருந்தா தான் பாட்டே கேட்க முடியும். பரவாயில்ல ஃப்ரீயா பரவாயில்ல. போய் கேட்க முடியாது. வேர்ல்டுக்குள்ளே நம்ம சோ நம்ம எலிட் புலித்திஸோட வேர்ல்டுக்குள்ளேயும் போலாம் நம்ம. பரவாயில்ல. அமேசான் நம்ம வந்து அமேசான் நல்லா இருக்கும். அதுல ஆனா ஒரு நிமிஷம் என்னமோ சொல்றான், என்னமோ சொல்லி தொலைகிறான். என்னது பீ போட்ட கொன்றுவேண்டா மாதிரி. ஆமா சீரியஸ். அமேசான் சொல்லு வந்து சொல்லு. உண்மையிலே நல்லா இருக்கும். அதுல வந்து அந்த ஒண்டர் உமன் கேரக்டர் வந்து இன்னும் நினைச்சிருந்தாங்க பார்த்தா. சூப்பர் ஹீரோ கேரக்டர். பிராலி ஒரு ஸ்மால் ரெக்வெஸ்ட், மார்லி ஜெனரல் சாட்டில் இருந்து கிக் அவுட் செய்யுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நன்றி. இல்லடா லாஸ்ட் வந்து ஸ்னைடர் கட்ல பார்த்தோம்னா கூட இந்த அமேசான்ஸ்க்கு வந்து அந்த அளவு லாஸ்ட்ல இது பண்ணல. டேய் என்னடா இன்னும் பேசிட்டு இருக்காங்க? டேய் மியூட்ல போடுங்க. கிக் பண்ணிடுவா அமைதியானு. அதான் சோ என்ன சொன்னேன், அமேசான்ல வந்து என்ன ஒரு இதுனா அவனுங்க இந்த நல்லா பூஸ்டப் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா மானிட்டைசேஷன் நல்லா இருக்கும். ஸ்பாட்டிஃபை விட அதுல நல்லா இருக்கும். எனக்கு என்ன டவுட்னா, என்ன அமேசான் வந்து ஃப்ரீ மியூசிக் என்ன இது பண்ணாதான் பிரைம் லாகின் பண்ணாதான் பண்ணவே முடியும். அப்ப எப்படி மானிட்டைஸ் ஆகும்? அதனால தான் இப்ப பிரைம் அக்கௌண்ட் வாங்குவாங்கன்னா சோ கண்டிப்பா வந்து காசு கொடுத்தா கேட்கறவங்க இருப்பாங்க. பங்கப்பிரின்னு போயிட்டு அமேசான் வாசல்ல போய் நிக்கிறோம் நம்ம. ஆமா சோ கிரியேட்டர்ஸ்க்கும் அவன் அமௌண்ட் கொடுத்தே ஆகணும். எடுத்து காட்டுறானா? இல்ல அமேசான் காரன் எடுத்து காட்டுறானா? 2 பேர் கேட்டிருக்கான் என் பிளாட்ஃபார்ம்ல. பூங்குறானா நம்மள பார்த்து. சார் 20 ரூபா ஆச்சு கொடுங்க சார். 10. சரிண்ணா, இப்போ லேட்டஸ்ட் ரெக்கார்டிங் அண்ட் எடிட்டிங் அத பத்தி சொல்லிருந்தோம்ல. இல்ல நான் இன்னும் பூமரா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நான் ஆங்கர் டிஸ்கார்ட தவிர வெளியில போனது கிடையாது இது வரைக்கும். அதேதான் நானும். ஆமா ஒரு மைக் இருக்கு, அது வாங்குங்க. இல்லனா ஸ்டுடியோல என்ன ராஜா? என்ன ராஜா? என்னங்க 2000 ரூபாய்க்கு ஒரு மைக் இருக்குனே, சூப்பரா இருக்கும். 2000 ரூபாய்க்கா? 20 ரூபாய்க்கு நெட் கார்டு போடுறதுக்கே ஊம்புது இங்க. சப்போஸ் அந்த ஆடியோ வந்து ரொம்ப குவாலிட்டியா வேணும் அப்படிங்கிற பட்சத்துல சரி. அது லேட்டஸ்ட் ரெக்கார்டிங் அண்ட் எடிட்டிங் இல்லனா வந்து ஆனா இப்போ ஓரளவுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்து மைக் வாங்குனாங்க. மைக் வாங்கிட்டு அடாசிட்டி ப்ரோ கிராக் தான் கிடைக்குது. ஒண்ணு என்னடா பைரேட் மாதிரி பேசலாம்னு பேசுறேன். கிராக் இது கிடைச்சா போட்டீங்கன்னா நீங்க வந்து அட் டைம்ல வந்து ரெக்கார்டிங் பண்ணிக்கிட்டு லைவ் எடிட்டர் வச்சு லைவாவே எடிட்டிங்கும் பண்ணிடலாம். அவ்வளவு பெரிய புளுத்தியா நீ? ரெண்டு இடத்துல உனக்கு வந்து மைண்ட் வேலை செய்யுமா? ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே எடிட் பண்ணுவாரு புளுத்தியவரு. இல்லண்ணா எடிட்டர் ஒருத்தர் இருப்பான்ல, அவரு பண்ணுவாரு. இப்போ ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகி 10 மினிட்ஸ் தாண்டி போயிடும். அவன் 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா எடிட்டர் ஸ்டார்ட் பண்ணுவான். அடாசிட்டில பக்காவா இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு அப்படியே பேக் ஆன் த ஃப்ளோ நீங்க பேசுற இதுலயே 10 நிமிஷம் லேட்டா அவன் தொடர்ந்துகிட்டே வந்து உங்களோட எடிட்டிங் முடிச்சிடும். பெரும்புளுத்தி. அதுக்கப்புறம் ஒரு 7500 ரூபாய்க்கு ஒண்ணு பார்த்தேன். மிக்சர், ஆடியோ மிக்சர் பிளஸ் மைக்கு. நம்ம இந்த கவுண்டர் போடுறோம்ல, கவுண்டர்ஸ் எல்லாம் வந்து அந்த ஆடியோ மிக்சர்ல ஆட் பண்ணி வச்சுட்டு இவன் எவனா ஏதாவது பேசினானா நம்ம மார்னிங் மாதிரி ஒரு கவுண்டரை போட்டு நடுல அதுக்கு ஒரு ஆள் வச்சுக்கலாம். எல்லாம் மானிட்டைஸ் ஆகும். எல்லாத்துக்கும் ஆள் வைக்கிறோம். இது டிஸ்கார்ட்ல கூப்பிடுறதுக்கு ஒரு ஆளு, என்ன கிரெக் போடுறதுக்கு ஒரு ஆளு, எடிட் பண்றதுக்கு ஒரு ஆளு. இல்ல நான் வந்து நேத்தன் ரேக்கையும் காட்மணியும் தூக்கிட்டு வர்றதுக்குன்னே 4 பவுன்சர் ரெடி பண்ணுவேன். ஆமா அது சொல்லாமா ஆனா அந்த Q&A வேணா எடிட் பண்ணி தூக்கிடலாம். அந்த Q&A செக்ஷனு ஆனா நான் இவரு எப்படிதான் பண்றாருன்னு தெரியல. வாரம் இந்த டெய்லர்லாம் வாரம் ஒரு தடவை எபிசோடு போடுங்க, வாரம் ஒரு தடவை எபிசோடு போடுங்கன்றாரு. எப்படி பண்றாரு இந்த மனுஷனுக்கு எல்லாம்? கோவில் கட்டி கும்பிடணும். எனக்கு ஒரு தடவை எல்லாரையும் கூப்பிட்டு வர வைக்கிறதுக்கே உசுறு போகுது. இவரு ஒரு எபிசோட 2 நாளா ரெக்கார்ட் பண்றாரு இந்த மனுஷன். அதே புலவோட இருந்தாலும் கோவில் கட்டி கும்பிடணும். கோவில் கட்டி கும்பிடலான்ட்டேன். உடனே ஒர்க் படுத்தி வந்துருவானுங்க.
ஏத்திஸ்டா இருக்கீங்க, கோவில் கட்டி கும்பிடணுன்றீங்களே, உண்டையாட்டம். 150 ரூபா சொன்னி எனக்கு தெரியும். ஆபாச வார்த்தைகள்லாம் இப்படி கழுவி கழுவி பேசிட்டேன். சரி சரி முடிச்சுக்குவோம். அதான் இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் பாட்காஸ்ட் ரெக்கார்ட் பண்ணோம். இதான் நாங்க இதான் பண்றோம். நீங்க எப்படி பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது. இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். நீங்க தயவு செஞ்சு சரியா இந்த ஒரு விஷயத்த சொல்றதுக்காக தான் நாங்க ஆக்சுவலி இந்த பாட்காஸ்ட் பண்ணணும்னு நினைச்சோம். அதை விட்டுட்டு நம்ம கண்ட கருமத்தையும் பேசிட்டு செஞ்சிட்டோம். தயவு செஞ்சு கொஞ்சம் நீங்க என்ன பேசுறீங்க என்ன ஏது கொஞ்சம் ஸ்கிரிப்ட் பண்ணுங்க சரியா, கொஞ்சம் ஜோக்ஸ் ஆட் பண்ணுங்க. அப்படியே பிளண்டா நிறைய பேர் எங்களுக்கு அனுப்புறாங்க சரியா. பாட்காஸ்ட் ப்ரோ இதை கேளுங்கன்னு சொல்லிட்டு பாட்காஸ்ட் அனுப்புறாங்க. ஒரு 2 நிமிஷம் எங்களால தாண்ட முடியல. இட் இஸ் ஃபக்கிங் போரிங் டு பி ஹானஸ்ட். இட்ஸ் பயங்கர போரிங்கா இருக்கு. என்னடா பேசுறீங்க, ஏன்டா இவ்வளவு போரிங்கா இருக்கு, கொஞ்சம் ஸ்கிரிப்ட் பண்ணுங்க, கொஞ்சம் நீங்க என்ன பேச போறீங்கன்னு பிளான் பண்ணுங்க, ரைட் சம் ஜோக்ஸ் சரியா, பி ஸ்பான்டேனியஸ். ரொம்ப ஒரு மாதிரி ட்ரையா நிறைய பேர் பாட்காஸ்ட் பண்றாங்க சரியா. மேபி அது சிலருக்கு பிடிக்கிறதா இருக்கலாம். ஆனா ஒரு வெகுஜன மக்களுக்கு ஒரு கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட், கொஞ்சம் ஜாலி, நீங்க கருத்து சொல்லலாம், நீங்க ஐடியாலஜி பேசுறதுக்கே கூட வரலாம். பட் எஸ்விகேவே ஐடியாலஜி தான் பேசுறாங்க. பட் அவங்களோட பாட்காஸ்ட் ரீச் ஆகுறதுக்கு காரணம் அவங்களோட அந்த என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர் சரியா. அந்த என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர் இல்லாம நீங்க ரொம்ப நாளைக்கு செய்ய முடியாது. அதே மாதிரி நான் என்ன சொல்றது, ஆர்ஜே ஆனந்த் செஞ்சிட்டீங்கடா. போட்டு எல்லாரையுமா போடுறது இந்த வாட்டி. ஆமா இல்ல இப்ப என்னன்னா இருக்கட்டும். இல்ல அதுதான் போட்டோ இருக்குல்ல, ரேண்டம் குடும்பத்தினர் டாக்ஸ். இல்ல இப்ப நிறைய பேர் அனுப்புறாங்க இந்த மாதிரி கேளுங்க ப்ரோ. நான் ஷவுட் அவுட் கொடுத்துடுறேன். நான் என்ன இருந்தாலும் பர்சனல் சாய்ஸ் வேற இருந்தாலும் நான் கேட்டுட்டு ஷவுட் அவுட் கொடுத்துடுறேன் என்ன. ஆனா என்ன பிரச்சனைனா ரொம்ப வேகா இருக்கு. கிருஷ்ண சொன்ன மாதிரிதான் ரொம்ப வேகா இருக்கு. இது இவனுங்க பெரிய ஆள் ஆயிட்டானுங்க அதனால சொல்றானுங்க, அப்படி கிடையவே கிடையாது. ஈஸியா அப்படி எடுத்துக்காதீங்க சரிங்களா. இவன் பெரிய ஆள் ஆயிட்டனால பேசுறான் அப்படின்னு எடுத்துக்க வேணாம். இல்ல அவங்களுக்கு இல்லண்ணே நான் அப்படி சொல்லல. திங்க் தட் இவனுங்களுக்கு ஓரளவுக்கு லிசனர்ஸ் வந்துட்டோன்னே இப்படி பேசுறானுன்னு நினைச்சுப்பாங்க. அப்படி கிடையாது. நான் அது கிருஷ்ணன் சொன்ன மாதிரி ப்ரொலாங் ரொம்ப ஒரு மாதிரி போரிங் ஆகுது. பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உலகமே இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ், உலகம் அழிய போகுது ஃப்ரெண்ட்ஸ். அவர் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், இப்படி பேசுறது இல்ல. நீ விஜய் வரதராஜ் கிடையாது. யூ கான்ட் பி டிப்ரெஷன் டேனியல் இன் a podcast. ஒருத்தர் ஒரு இருப்பாங்க. ஆமா அவரே 10 நிமிஷம் அதுவும் காமெடி சேர்த்து எழுதுவாரு. அவரு வெறும்னே இது மட்டுமே பேசுறது இல்ல, காமெடி சேர்த்து எழுதுறாரு, எல்லாம் பண்றாரு. ரொம்ப வேகா இருக்கு உலகம் அழிய போகுது ஃப்ரெண்ட்ஸ். அதான் நான் சொல்றேன். இல்ல அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுவோம். இல்ல நான் ஆரம்ப ஃபர்ஸ்ட் சீசன்ல தான் நான் நிறைய தப்பு பண்ணியிருந்தேன். இந்த மிஸ்டேக் தான், ஸ்கிரிப்ட் எழுதாம விட்டது, அந்த இது மந்தமா இருந்துச்சு. இல்ல இவனை ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கிரிப்ட் ஒரு பாட்காஸ்டுக்கு இவனை ஸ்கிரிப்ட் எழுத வச்ச பெருமை என்னையே தான் சேரும். இந்த தாயில எழுத மாட்டான்னு சொல்லிட்டு நான் எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட் இதுதான் மாறி பேசுறோம், இந்த ஆர்டர்ல தான் பேசுறோம், நம்ம மாறி போனா கொண்டுருவோம் அவனே. சரி சோ நம்ம இவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்லுவோம். நம்ம என்ன பண்ணுவோம், இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு எபிசோட் பண்றோம்னா ஃபர்ஸ்ட் டாபிக் கூட நம்ம நேரத்தை தான் சூஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்கஷன் பண்ணுவோம் எதை பத்தி பேச போறோம்னு. சில நேரத்துல டாபிக் செலக்ட் பண்ணிட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம், சில நேரத்துல டிஸ்கஷன் பண்ணி டாபிக் செலக்ட் பண்ணுவோம். ஆமா சோ டிஸ்கஷன்லயே நாங்க ஒரு அவுட்லைன் ரெடி பண்ணிடுவோம். ஓகேங்களா. சோ ஒன்னு முடிச்ச உடனே அடுத்து இது போகணும்னு சொல்லிட்டு யாருமே கட் ஆஃப் ஆகாத மாதிரி பாட்காஸ்ட்க்கு என்னடா அவுட்லைன் கிரியேட் பண்ணீங்கன்னு கேட்காதீங்க. இந்த பாட்காஸ்ட்க்கு நாங்க அவுட்லைன் கிரியேட் பண்ணல. இது நாங்க இதுல இருக்கிறதுனால அப்படியே ஃப்ளோல அடிச்சு விட்டுட்டு இருக்கோம். ஆமா ஆமா நான் சொல்றேன்.
ஸோ அந்த மாதிரி அவுட்லைன் கிரியேட் பண்ணிட்டு அதை வந்து ஒருத்தர் டைப் பண்ணுவாங்க. இப்போ கிருஷ்ணனோ இல்லை யாருன்னா யார் டாபிக் பேச போறாங்களோ அவங்க டைப் பண்ணிட்டு அது எல்லாருக்கும் யாரு டைப் பண்ணுவீங்க? நான் தான் டைப் பண்ணுவேன் எப்பவும். என்ன வேற யாரோங்கிற? ஸோ அது அப்புறமா நாங்கள் சர்க்குலேட் பண்ணிட்டு அதுல யார் யார் அந்த ஒவ்வொரு டாபிக் வரும்போது ஒவ்வொரு டாபிக் என்னென்ன பேச போறோம்னு சொல்லிட்டு இண்டிவிஜுவலா அவங்கவுங்க ப்ரிப்பேர் ஆயிப்பாங்க. டிஸ்கஷன்லேயே கூட நாங்க ஜோக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதெல்லாம் சொன்னோம். நாங்க அந்த ஜோக்கை வந்து திருப்பி நாங்க பாட்காஸ்ட்ல போட்டு நாங்க சிரிப்போம். ஆமா, அந்த ஜோக்கையும் நாங்க ஸ்கிரிப்ட்லயே எழுதுவோம். பிராக்கெட் போட்டு இந்த இடத்துல வந்து பிராலி இஸ் கோயிங் டு யூஸ் திஸ் ஜோக்ன்ற மாதிரி எழுதி வைப்போம் நாங்க. ஆமா, இல்லைன்னா சில ஜோக்ஸ் எல்லாம் அந்த ஃப்ளோலயே வரும். அப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிற ஜோக்ஸ் எல்லாமே அந்த ஃப்ளோல வரும். அந்த ஃப்ளோல வரும். அப்புறமா சம்டைம்ஸ் வந்து அந்த ஜோக் எழுதி வச்சு அது கவுண்டரும் ரெடி பண்ணி வச்சிருப்போம் நாங்க. ஆமா ஆமா ஆமா. இப்ப எப்படின்னா இப்ப டிஸ்கஷன்ல வந்து யாராவது ஒருத்தர் வந்து நல்ல ஜோக் ஒன்று போட்டுருவாங்க, சரியா? அந்த டைம்ல நமக்கு கவுண்டர் வராது. நம்ம அப்படியே மண்டையை பிச்சுட்டு உட்காந்துருப்போம். இந்த தாயில இந்த ஜோக் போடும்போது ஏதாவது ஒரு கவுண்டர் போட்டே ஆகணுமேன்ட்டு. அது ஏதாவது ஒண்ணு ஞாபகம் வந்தோன்னா ரெக்கார்டிங்ல வந்து அந்த ஜோக்கு போட்டோம்னா இங்க நம்ம கவுண்டர் போட்டுறது. சோ அதான் இப்படிதான் பண்ணுவோம். நீங்களும் இந்த ஃபார்மட்டை பயன்படுத்தவும். இல்ல பயன்படுத்தலாம், பயன்படுத்தாமலும் போகலாம். இது வந்து நாங்க எப்படி பண்றோங்கிறத நாங்க உங்களுக்கு சொல்றோம். எங்களோட ESP இதுதான். சோ நாங்க எப்படி பண்றோம், உங்களுக்கு வந்து இது கம்ஃபர்டபுளா இல்ல எங்களுக்கு வந்து அப்படியே ஸ்பான்டேனியஸா பண்றதே எங்களுக்கு நல்லா இருக்குன்ற மாதிரி. இப்ப டிடிகே எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து நாங்க ஸ்கிரிப்டும் பண்ணுவோம் சில எபிசோட்ஸ்க்கு, சில எபிசோட்ஸ் வந்து ஸ்பான்டேனியஸாவும் போவோம். இப்ப இந்த டாபிக்னா என்ன இல்ல நாங்க வந்து சும்மாக்கெல்லாம் இது பண்ணுவோம். சும்மாக்கெல்லாம் நாங்க ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுவோம், சரியா? டாபிக்னா என்ன ப்ரோன்னு ஒண்ணு பண்ணோம், சரியா? அதுக்கெல்லாம் வந்து ஸ்கிரிப்டே கிடையாது. நாங்க என்ன பேச போறோங்கிறதே தெரியாது எங்களுக்கு. ஓகே ஓகே. சோ சும்மா எபிசோட் எப்படின்னா ஒரு அவுட்லைன் மட்டும் கிரியேட் பண்ணுவோம், ரொம்ப டீடைல்டு ஸ்கிரிப்ட் இருக்காது. இப்ப நம்ம ஒரு டாபிக் பேசுறோம், இப்ப கடைசியா நாங்க அப்படி ஒரு டாபிக் பேசி ரொம்ப நாள் ஆச்சுதான். எப்ப பேசின அப்படி ஒரு டாபிக்? சும்மாவா? இல்ல, குவென்டின் டாரன்டினோ ஃபர்ஸ்ட் சீசன் லாஸ்ட் எபிசோட் தான் கடைசியா நாங்க ஸ்கிரிப்ட் பண்ணி பேசினது ஒழுங்கா. சரி, இல்ல உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஸ்பான்டேனியஸா உங்களால பண்ண முடியுங்கிற உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கு, உங்க கோ ஹோஸ்டுகளோட உங்களுக்கு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குன்னா கோ அஹெட், நோ ப்ராப்ளம். ஆனா இது வந்து சும்மா உங்களுக்கு ஒரு கைட்லைன் மாதிரி. இதெல்லாம் வந்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணி பண்ணும்போது. சோ டாபிக்கே இல்லாம ஒரு சின்ன பாட்காஸ்ட் செய்வது எப்படி என்ற ஒரு சின்ன டாபிக்கை வச்சுட்டு 2 மணி நேரம் புளுத்த முடியுங்கிறதையும் வந்து நாங்க உங்களுக்கு இப்ப லைவா வந்து இது பண்ணிருக்கோம். சோ அதான் கேட்டவங்க எல்லாருக்கும் நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் ஒரு டாபிக் அடாப்புங்க, இதெல்லாம் ஒரு பாட்காஸ்ட் அடாப்புங்க. இனிமே எங்க பாட்காஸ்ட கேட்காம விட்டுறாதீங்க. அடுத்த வாரம் நாங்க ஒழுங்கான ஒரு டாபிக் கொண்டு வரோம். ஆமா ஆமா. அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் விஜிலி பட்டோஸ்கி. நீ பேசவே இல்லைன்னா விடைபெறுவது நீ? இல்லடா, 10 நிமிஷம் பேச வேண்டிய டாபிக்க 10 மணி நேரம் இழுத்து பேசுறீங்க பாத்தீங்களா? உங்க கடமை உணர்ச்சியை கண்டு நான் வியக்கேன். அதான்டா நாங்க. என்னடா நீ எல்லாத்தையும் சொல்ல தெரிஞ்ச உனக்கு அந்த 10 நிமிஷம் டாபிக் எப்படி 10 மணி நேரம் பேசணும்ன்றத சொல்லியா பாத்தியா கடைசி வரைக்கும் நீனு? அதுக்கு வந்து அது ஒண்ணும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வந்து சொந்த கதை சோக கதை எல்லாம் பேசுனீங்கன்னா இந்த டாபிக் சம்பந்தமே இல்லாம நானே பாட்காஸ்ட் திறந்தேன், நான் எப்படி பாட்காஸ்ட் திறந்தேன்னு நீங்க பேசுனீங்கன்னா நீங்க வந்து 6 மணி நேரம் கூட பேசலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் பூம் பூம் பூமர்னு ஒரு பாட்காஸ்ட் ஒன்னு இருக்கும் ரேண்டம் டாக்ஸ்ல, அதை கேட்டீங்கன்னா போதும். ஏதாவது ஒரு குரூப்ல இவனை ஆட் பண்ணி விட்டேன்னு வைங்களேன், இவனை பிபி இருக்கான் பேர், இவனை எங்கேயாவது ஒரு குரூப்ல ஆட் பண்ணி விட்டேன்னு வைங்களேன், அங்க வந்துட்டு அந்த லிங்கை போட்டு ஹேவ் யூ லிசன் டு திஸ் பாட்காஸ்ட், திஸ் இஸ் வெரி நைஸ் பாட்காஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்கான். ஆமா, ஏன்னா அந்த பாட்காஸ்ட்ல அவன் மட்டும் தான் மெயினா பேசியிருப்பான், அதனால. ஆமா, மறக்காம அதை கேளுங்க. ஓகே.
ஸோ இவ்வளவு நேரம் பாட்காஸ்ட் கேட்டவங்களுக்கு ரொம்ப நன்றி. எங்களோட யூஎஸ்பி நாங்க எப்படி ஒர்க் பண்றோம், எப்படி வந்தோம் எல்லாம் சொல்லிட்டோம். பிளேடு போட்டிருந்தா ரியலி சாரி. கொஞ்சம் மியூட் பண்ற யாரா அது என்ன போட்டிருந்தா பிளேடு போட்டிருக்கோம் சாரி. பிளேடு போட்டிருக்கோம் சாரி. சரி ஓகே, சில பேருக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்ல. முக்கியமா இந்த மார்லி அவன் வந்து எங்களாலே தாங்க முடியாத ஜோக்கெல்லாம் சொன்னான். ஆமா, சோ இதான் இப்படிதான் நாங்க பாட்காஸ்ட் பண்றோம். சோ இதுதான் திஸ் ஹவ் வி ரோல்ஸ். சோ இல்ல வந்து அவங்க சொல்லு காமெடி போடுற போடு நீ போடு இருக்கு உனக்கு, நீ போடு. இல்ல ரோஸ் உருண்டு எங்கிட்டு போறானுங்கன்னு கேட்கணும். ரைட்டு. சோ இதுதான் இல்ல வந்து பேசின எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கிருஷ்ணனுக்கு நன்றி. கெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. பாய் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம மெட்ராஸ் லைக் பண்ணுங்க. என்ன கொரோனா கைட்லைன்ஸ் எல்லாம் இல்லையா? என்ன புண்டைக்கு என்ன கொரோனா கைட்லைன் எல்லாரும் சொல்றாங்கல்ல, பாத்து வீட்டுல இருங்க. என்னது வீட்டில் விழித்திருங்களா? ஒன்றிணைவோம் கைட்லைன்ஸ் தானே. விழித்திரு, தனித்திரு, சரியா? வீட்டிலேயே இரு. ஒன்றிணைவோம் வா உடன் பிறப்பே. நாளை நமதே. கொரோனா தான் வருது வீட்டிலே இருங்களா பாது சூத்தடிக்க போகுது. சோ அதான் எல்லாருக்கும் நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாட்காஸ்ட்ல பேசின எல்லாருக்கும், கிருஷ்ணன் எல்லாருக்கும் நன்றி. சோ எல்லாருக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளவு நேரம் கேட்ட எல்லாருக்குமே நன்றி ஃப்ரெண்ட்ஸ். அது எல்லாத்துக்கும் முன்னாடி நான் சொல்லிக்க விரும்புறேன். மெட்ராஸிடான ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன், ஃபுட் vlog. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க போய் பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க வேகன் புளுத்தியா இருந்தா போய் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமா ப்ரோ வெஜிடேரியன் கண்டென்ட் வேற, வீகன் கண்டென்ட் வேற ப்ரோ. எல்லாம் எங்களுக்கு அதாவது பூவுன்னு சொல்லலாம், புய்ப்பம்னு சொல்லலாம், நீ சொல்ற மாதிரியும் சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. இதுக்கு நான் சொல்லாம இருந்திருக்கலாம். சரி பாய். பை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது உங்கள் ரேண்டம் டாக் பாட்காஸ்ட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் கைஸ், வெல்கம் டு ரேண்டம் டாக்ஸ். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் வந்து பிராலி அடிச்சு கொள்றது எப்படி அப்படின்றத பேச போறோம். பிராலி அல்ல, மார்லிய. இல்ல யாரோ ஒருத்தர் இருந்து நாய்ஸ் வந்துகிட்டே இருக்கு, யாருன்னு தெரியல. நாய்ஸா தானே சொல்றோம். அப்படியா?